ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடக்க போகிற தேர்ட் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 2 T20 மேட்ச் வந்து போயிருக்கு. அதில் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மழை வந்து குறுக்கிட்டுச்சு. ஸோ அந்த மேட்ச் வந்து 100 ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு செகண்ட் T20யில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து கொஞ்சம் டாமினேட்டிங் விக்டரி வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ தேர்ட் T20 மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 4 T20s வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 2 T20ஸ்மே பாகிஸ்தான் வின் பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பின் பண்ணுற மறக்காமல் நம்ம டெலகிராமில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிரிக்கெட் ரிலேட்டடாக உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே கிராண்ட் லீக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 28 மே நைட்டு 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. டைமை நோட் பண்ணிக்கோங்க. ஷோஃபியா கார்டன் கார்டிஃபில் வச்சு தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்குது. ஹெரிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 31 முறை இந்த 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. 20 முறை அதில் இங்கிலாந்து தான் வின் பண்ணியிருக்காங்க. 9 முறை தான் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. 2 முறை பார்த்தீங்க அப்படின்னா 100 ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ பிச் ரிப்போர்ட். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிச்சு பேஸ் போலர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக வந்து நல்லா சீ மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா மாய்ஸ்டரான சர்ஃபேஸ் இருக்குது. ரீசன் காண்டி இனிஷியல் ஸ்விங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெயின் இன்ட்ரப்ஷன் வருமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். ஸோ வரும் கண்டிப்பாக. மேட்ச் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சம் ரெயின்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் அது மேட்சை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கேம் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு பிச்சு கொஞ்சம் டீசெண்டாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவரால் நம்ம பார்க்கல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலர்ஸ்க்கு ஒரு ஃபேவரபிளான கிரவுண்டு. டைமென்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பின் பவுலர்ஸ்க்கு எப்போ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பிச் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மட்டும் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸோட நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் வந்து 73 மீட்டர்ஸ் இருக்குது. மிட் விக்கெட் மட்டும் நோட் பண்ணுங்கள், 90 மீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கவர்ஸில் 74 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் பவுண்டரிஸ் ஒரு சைடு 75 ஒரு சைடு 62 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைனல் லெக் ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா 70 மீட்டர்ஸும் தேர்ட் மேன் ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா 60 பிளஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மிட் விக்கெட்டில் ரொம்ப பெருசாக இருக்க ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோயரன்ஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு இந்த மேட்ச் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ T20 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மொத்தமாக 9 போட்டியில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 3 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 6 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பிளஸ் ஸ்கோர் 180 அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் சவுத் ஆஃப்ரிக்கா 207க்கு 3. லோ ஸ்கோர் பாகிஸ்தான் இந்த கிரவுண்டில் வந்து ஒரு ஒஸ்ட் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. 89க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் 180 கீழே 5 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 150 169க்குள்ள ஸ்கோர்ஸ் இது வரைக்கும் அடிச்சது கிடையாது. 170 to 189க்குள்ள 3 முறையும் 190 அபோவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ் லாஸ்ட் 8 மேட்சஸில் 62 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 42 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட்ஸ். உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து புரியும் நினைக்கிறேன். ஸ்லோயர் அண்ட் பவுலர்ஸ் எந்த அளவுக்கு டெத்தில் இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த விக்கெட் ரேஷியோலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். 2 மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பேஸ் பவுலர்ஸோட டைப் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 33 விக்கெட்டும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 29 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 2 பேருமே ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ். 2 டீம்லையுமே 2 டைப் ஆஃப் பவுலர்ஸும் இருக்காங்க. ஸோ ரொட்டேஷனில் பிக் பண்ணலாம், யார் யார் பிக் பண்ணலாம் சொல்லி கீழே பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 16 விக்கெட்ஸ் அந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு லாஸ்ட் 8 மேட்சஸில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 8 செகண்ட் இன்னிங்ஸில் 8 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக வந்து விக்கெட்ஸ் வந்து ஷேர் ஆயிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸோட டைப் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஆஃப் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக்கு 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சைனா மேனுக்கு 1 விக்கெட்டும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ லெக் பிரேக் பவுலர் ஆடில் ரஷீது ஷதாப் கான் 2 பிளேஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. கொஞ்சம் அவங்கள மைண்டில் வச்சு உங்கள் டீமில் கொண்டு வந்துக்கலாம். எந்த இன்னிங்ஸ் பிக் பண்ணலாம் சொல்லி நம்ம கீழே பார்க்கலாம். இப்போ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து சைடு மேட்ச்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மொயின் அலி தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. ஜாஸ் பட்லருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் T20 வந்து அவர் வந்து ஆப்சென்ட். ஸோ வைஸ் கேப்டனான மொயின் அலி தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. ஸோ அப்போ பட்லருக்கு பதிலாக 11ல் யார் வர்றாரு அப்படின்னா சாம் கரன் பார்த்தீங்க அப்படின்னா 11ல் வந்து பட்லரை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஸோ பிலிப் சால்ட் ஜானி பேஸ்ட்ரோ ஓப்பன் பண்ணுறதுக்கான மோஸ்ட் ப்ராபபிளி அவங்க தான் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. வில் ஜாக்ஸ், சாம் கரன், ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டனு, மொயின் அலி, கிறிஸ் ஜோர்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீத், ரீஷ்
டாப்லேன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமை பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து இந்த பர்டிகுலர் ரீசன்ட் டேஸில் T20s தெரிய வராங்க. ஸோ பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் போலர்ஸில் ரீஸ் டாப்லே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 2 போலர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் போல் பண்ண போகிறாங்க. இன்கேஸ் சாம் கரன் வந்துட்டு பிளேயிங் லெவனில் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் சாம் கரனை நியூ பால் யூஸ் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸ் தான் போல் பண்ண வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. மிட் ஓவர்ஸில் ஆடில் ரஷீத் அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா மொயின் அலிட்டேருந்து சம்மோஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா சாம் கரன் கூட சம்மோஸ் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. டெத்தை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஜோர்டன்கிட்ட 2 ஓவர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாம் கரன்ட்டிருந்து 1 ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர்ட்டிருந்து 1 ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபுல் 4 ஓவர்ஸ் போட்ட போலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்லே, ஆர்ச்சரு, மொயின் அலி, ஸோ இந்த 3 போலர்ஸ் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் ஜோர்டன் இந்த 4 போலர்ஸும் உங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸ் போட்டிருந்தாங்க. ஆடியல் ரஸ்க்கு கொஞ்சம் செட் ஆகலை. ஸோ 25 ரன் கிட்ட கொடுத்திருந்தார் 3 ஓவருக்கு. அதனால் 1 ஓவர் லிவிங்ஸ்டன்ட்ட கொடுத்து அந்த 1 ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா லிவிங்ஸ்டன் விக்கெட்டும் எடுத்திருந்தார். லாஸ்ட் மேட்ச் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடில் ரஷீத் கண்டிப்பாக அவரோட ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ரீஸ்டாபிலிட்டி இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு. கிறிஸ் ஜோர்டனும் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு. மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மொயின் அலி, லிவிங்ஸ்டன், சாம் கரன் ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் அதிக ஓவர்ஸ் போடக்கூடியது சாம் கரனாக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ டாப் ஆர்டர்ஸ் ஃபில் சால்ட்டு, ஜானி பேஸ்ட்ரோ 2 பேட்டர்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் ஜானி பேஸ்ட்ரோ அக்ராஸ் நிறைய ஆடுறாரு. சைட் பவுண்டரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே மிட் விக்கெட்லாம் நிறைய ஷாட்ஸ் வந்து ஆடுவார். 90 மீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட் பவுண்டரிஸ் வந்து இருந்திருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக சயின்ஸ் ஆஃப்ரிடி லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். 2 overs 22 அப்படிங்கிற மாதிரி போயிருந்தார் நியூ பாலில். ஸோ டெத்தில் தான் வந்து 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்து கொடுத்துருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் சாயின் எஃப்ரிடி வர்சஸ் பேஸ்ட்ரோ பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா பேஸ்ட்ரோ ஓரளவுக்கு சேஃபான பிக்கப் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராரு. ஃபில் சால்ட்டை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வில் ஜாக்ஸ் நல்ல நல்ல இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி இருந்தார். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் வில் ஜாக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பிக்ஸு. ஸோ ஓப்பனிங் வர மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி லைன் அப்ஸ் அமைஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவுலிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி தான். மொயின் அலி தான் போல் பண்ண போகிறாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங்னா ஒரு ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாம் கரன் செகண்ட் பவுலிங்கில் அதிக எஃபெக்டிவ் கொடுத்து நீங்கள் பிக் பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் கூட எலிஜிபிளான பர்சனாக இருக்காரு. செகண்ட் பவுலிங் பண்ணல நீங்கள் சாம் கரன் அதிகம் பாஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்னா கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்கா பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹாரி ப்ரூக்கு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுன் தி ஆர்டரில் வர லாஸ்ட் மேட்ச்சில் கூட நம்ம பார்த்துருந்தோம். வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே வரக்கூடிய பிளேயர் கிடையாது. இவர் கொஞ்சம் ஒரு 2-3 பால் வந்து டைம் எடுப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 3 இல்லை நம்பர் 4 இவர் இறங்கினார் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஹாரி ப்ரூக்கு நீங்கள் ரொட்டேஷனில் டாப் ஆர்டர்ஸ் வந்து ஏர்லியராக விக்கெட் கொடுப்பாங்க. ஏன்னா பட்லர் இல்லை, லாஸ்ட் மேட்ச் ஸ்டெடியாக ஆனது பட்லர் மட்டும்தான். அவர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் வீக் ஆவாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த டீமில் ஹாரி ப்ரூக்கை ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் மஸ்ட்டாக அவங்க டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லிவிங்ஸ்டன் பவுலிங் சான்ஸும் இருக்குது, பேட்டிங்கும் பிடிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணல ரொட்டேஷனில் அஸ் அ பிளேயராக கொண்டு வரலாம். மொயின் அலியும் சேம் தான். ஸோ மொயின் அலிக்கான ஓவர்ஸ்க்கான சான்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கம்மியாகும். ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் போல் பண்ணி 26 ரன் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. மெயினான ரிஸ்வான் விக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா மொதல் ஓவரில் எடுத்து கொடுத்திருந்தார். ரிஸ்வானை டக் அவுட் ஆக்கியிருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் விக்கெட் கிடைக்குமான கொஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்கள் மொயின் அலி கூட கம்பேர் பண்ணல லிவிங்ஸ்டன் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த 2 பிளேயரில் யாராவது ஒருத்தர் ரொட்டேஷனில் உங்கள் டீமில் கொண்டு வாங்க. 2 பேரும் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதகமாக போக முடியதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கிறிஸ் ஜோர்டன் ஃபர்ஸ்ட் பவுலிங் கேப்டன் வைஸ் கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் கிறிஸ் ஜோர்டனை உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்லோயரன்ஸ் நிறைய எஃபெக்டிவாக போல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங்கில் கொஞ்சம் ஆடிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணியில் ஒரு கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் ஜோர்டனை பிக் பண்ணி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்னும் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி தான். ஸோ ஜோர்டன் ஆர்ச்சர் இந்த 2 பேரும் ரொட்டேஷனில் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆர்ச்சரை ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸ் கூட அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். பட் ஜோர்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் நான் மட்டுமே ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயரு. அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆடில் ரஷீது செகண்ட் பவுலிங் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப எஃபெக்டிவான பிக்கு. ஒரு 2 விக்கெட்லேருந்து 3 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது.
ரீஸ் டாப்லே செகண்ட் bowling எஃபெக்டிவ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு ரிஸ்கான கேப்டன் பிக்ல பாத்தீங்க அப்படின்னா ரீஸ் டாப்லே தான் இருக்காரு. செகண்ட் bowlingல நீங்க இவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணிக்கலாம். இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா பிளேயர்ஸுமே நல்லா ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருக்கிறதுனால இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பிக் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ நான் ரீசன்ட் ஃபார்மை மைண்ட்ல வச்சு பாத்தீங்க அப்படின்னா பிலிப் சால்ட், வில் ஜாக்ஸ், ஹாரி ப்ரூக் கொஞ்சம் ரிஸ்கி தான், ரீசெண்டாக ஃபார்ம்லே இல்லை. சாம் கரன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற மாதிரி இந்த 4 பிளேயர்ஸையும். பவுலர்ஸில் ஜோர்டன், ஆர்ச்சர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ் டாப்லே அப்படிங்கிற மாதிரி இந்த 7 பிளேஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்பின் வேணும் அப்படின்னா ஆடில் ரஷீதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் ஜோர்டன் பிளேஸில் ரொட்டேஷன் பண்ணி பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சைம் அயூப், முகமது ரிஸ்வான் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பாபர் அசாம், ஃபக்கர் ஜமான், அசாம் கான், இஃப்திகார் அகமது, ஷதாப் கான், இமாத் வசீம், ஷாயின்ஷா அஃப்ரீடி, ஹாரிஸ் ராஃப், முகமது அமீர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பிளேயிங் லெவனில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டோட ஸ்கோர் 200க்கு மேலே போக வேண்டியது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டெத் பவுலிங்கில் கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தினாங்க. அதுக்கு மெயினான ரீசன் ஷாயின் அஃப்ரீடி எடுத்த அந்த ஒரு 2 விக்கெட், அது கூடவே அமீரோட அந்த எக்கனாமிக்கலான ஸ்பெல்லும் பார்த்தீங்க அப்படின்னா இருந்தது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் பவுலர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் ஒரு கேப்டன் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷாயின்ஷா அஃப்ரீடி, முகமது அமீர், இந்த 2 பவுலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் த்ரெட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மிடோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இமாத் வசீமோட பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வெளிப்படும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஷதாப் கானும் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போறார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்கு. ஹாரிஸ் ராஃப் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ ரன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணாரு. ஆப்போசிட் டீமில் எப்படி ஒரு ஜோர்டனோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ஹாரிஸ் ராஃபை ஃபர்ஸ்ட் பவுலிங் சீரீஸே உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. டெத்தில் ஹாரிஸ் ராஃபுக்கு தான் அதிக விக்கெட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ முகமது அமீர், ஷாயின்ஷா அஃப்ரீடி 2 நல்லா டைட்டாக போல் பண்ணுவாங்க. ஹாரிஸ் ராஃபோட 1 ஓவர் கொடுத்தாலும் அந்த 1 ஓவரில் 2லேருந்து 3 விக்கெட் வரைக்கும் ஹாரிஸ் ராஃப் எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் பவுலிங்கில். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் வந்து ஹாரிஸ் ராஃபை நீங்கள் நம்பிக்கையாக பிக் பண்ணிக்கலாம். இப்போது சைம் அயூப் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் பிரீமியர் லீகாக இருக்கட்டும், நிறைய T20 லீக், T10 லீக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைம் அயூப் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. கன்சிஸ்டன்சியான பிளேயரும் கூட. பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நல்லா ஆடி இருக்காரு. இனிஷியல் ஸ்விங் என்ன தான் இருந்தாலும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நம்ம மினிமமாக இவர்கிட்ட இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முகமது ரிஸ்வான் ஒரு 40 ரன்ஸ், 30 to 40 ரன்ஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் போனீங்க அப்படின்னா ஒரு விசி அளவுக்கு யோசிக்கலாம். பட் சிங்கிள் ஆப்ஷன் தான், டபுள் ஆப்ஷன் கிடையாது. விக்கெட் கீப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அசாம் கான் தான் பண்ண போகிறாரு. ரிஸ்வான் வந்து ஃபீல்டில் தான் இருக்க போகிறாரு. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு உங்கள் டீமை மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்படின்னா கேப்டன் பாபர் அசாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான பிக்கு. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனான்னு கேட்டால் கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் இது பாபர் அசாமோட 300வது T20 மேட்ச். அவரோட இன்டர்நேஷனல் கரியர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கிரிக்கெட் கரியர்லேயே லீக்ஸு ப்ளஸ் இன்டர்நேஷனல் ரெண்டுமே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 300வது மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு நம்பிக்கையான சிஆர்பிசி கொடுக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனு. ஒரு 30 to 40 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பாகிஸ்தான் டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 170 to 180 அரௌண்ட் வருவாங்க அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஃபக்கர் ஜமான் லாஸ்ட் மேட்ச் ஆடின மாதிரி ஒரு 45 இந்த மேட்சும் கொண்டு வருவாரான்னு கேட்டால் கொஞ்சம் ரிஸ்கி. ஸோ என்ன ரீசன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மொயின் அலி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நியூ பால் போல் பண்ணுறது கூட கம்பேர் பண்ணல. ஃபக்கர் ஜமானுக்கு தான் போல் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. பேட்டிங் செகண்ட்ல மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்கா பிக் பண்றது நல்ல ஆப்ஷனா இருக்கும். அசாம் கான நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரம்ப் கார்டு பிக்கா யூஸ் பண்ணலாம். உங்க டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி பிளேயர். லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு ஷாட், அது எதுக்கு ஆடினார்னே தெரியல. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்லாட்டில் தான் தூக்கி போட்டார். ஸோ அவர் அட்வான்ஸாக ஆடி பார்த்தீங்க அப்படின்னா கவர்ஸில் கேட்ச் ஆகிட்டு போயிட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அசாம் கானுக்கு ஒரு நம்பிக்கையான பிக்காக நீங்கள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இஃப்திகார் அகமது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே T20 பொறுத்த வரைக்கும் ஒரு பிஞ்ச் ஹிட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 10 பாலுக்கு 30 ரன் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் கூட இவர் பிலீவ் பண்ணால் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய பவுலர். ஸோ இந்த மேட்ச் பட்லர் இல்லாமல் சாம் கரன் உள்ள வராரு அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா பேஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ
இஃப்திகார் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சேசிங் இஃப்திகார் பெஸ்ட் பிக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அசாம் கானை நீங்கள் பெஸ்ட்டான பிக்காக கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷதாப் கான் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்து கூடயும் விக்கெட் எடுக்கல. ஸோ இப்போ இங்கிலாந்து கூடயும் மேட்சஸ் போயிட்டு இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. லாஸ்ட் மேட்ச்சில் கூட இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணி ஆடி இருந்தாங்க. நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி இருந்தாங்க இங்கிலாந்து பேட்டர்ஸ். ஸோ இவரால் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 20 ரன் 15லேருந்து 20 ரன் வரைக்கும் அடிக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ எந்த இன்னிங்ஸ் ப்ரோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி செகண்ட் போலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஷதாப் கான் அஸ் பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணலாம். பர்சன்டேஜ் வைஸாக கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்காரு. ஸோ இமாது வசீம் வந்து ட்ரம்ப் கார்ட் பிக். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட T20 கிரிக்கெட்டாக இருக்கட்டும், நிறைய லீக்ஸ் இன்டர்நேஷனல் லீக்ஸாக இருக்கட்டும், இவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ஆடக்கூடிய பிளேயர். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30+ ரன்ஸ் வரை அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது மேலே ஆடினார் அப்படின்னா. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஃப்ரீயாக நிறைய ஷாட்ஸ் வந்து ஆடி இருந்தார். பவுலிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவர்ஸ் போல் பண்ணி வெறும் 19 ரன் 2 விக்கெட் தான் எடுத்திருந்தார். 2 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு. ஸோ மச் மோர் எஃபெக்டிவான பிளேயரு. ஸோ கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஷதாப் கானுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே இமாத் வசீம் இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராது. ஷாஹின் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், முகமது அமீர் 3 பவுலர்ஸுமே ஃபர்ஸ்ட் போலிங் தான் எஃபெக்டிவ். பட் போத் இன்னிங்ஸுமே எஃபெக்டிவான பவுலர்ஸில் ஹாரிஸ் ராஃப் ஃபஸ்ட்டு, முகமது அமீர் செகண்டு. ஷாஹின் அஃப்ரிடி அதிக பர்சன்டேஜ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் போலிங்னா மட்டும் ஷாஹின் அஃப்ரிடியை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன்சிக்கும் கூட போய்க்கலாம் ஃபஸ்ட் போலிங்னா. பட் செகண்ட் போலிங் அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் ஹாரிஸ் ராஃப், முகமது அமீர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசெண்ட் டேஸில் முகமது அமீர் அட் த சேம் டைம் விக்கெட் எடுக்கிறது கிடையாது. எக்கனாமிக்கலாக தான் போல் பண்ணுறாரு. ஸோ விக்கெட் இவருக்கு கிடைக்கிறது கிடையாது. இவர் கூட போல் பண்ணுற பார்ட்னருக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சு நீங்கள் டீமை மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பாகிஸ்தான் டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேயர்ஸ் வரும் ப்ரோ அப்படின்னா சைம் ஐபு. ஸோ ரிஸ்கி பிக்கு நம்ம உள்ள கொண்டு வந்துக்கலாம். ரிஸ்வான் கொஞ்சம் ரிஸ்கி பிக் தான், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சேஃபான பிக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஓரளவுக்கு சிவிசி கொடுக்குற அளவுக்கான எலிஜிபிளான பர்சன். ஸோ பிக் பண்ணிக்கலாம். பாபர் அசாம் நான் அஸ் பிளேயராக ட்ரை பண்ணிக்கிறேன். அசாம் கானை நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ இமாது வசீமு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாஹின் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து என்னோட 7 பிளேயர்ஸாக வந்து பாகிஸ்தான் டீமில் நான் பிக் பண்ணியிருக்கேன். இப்போ கேப்டன்ஸ் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஆப்ஷனில் ஃபில் சாட், வில் ஜாக்ஸு, பாபர் அசாம், ஷாஹின் அஃப்ரிடி இந்த 4 பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிக பர்சன்டேஜாக அவங்க வந்து கேப்டன் வந்து நிறைய யூசஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சேஃபான ஆப்ஷன் டபுள் ஆப்ஷன் யாருக்கு இருக்குன்னா ஃபில் சால்ட் மட்டும் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரு. ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட ஒரு விசி ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக போகணும்னா பாபர் அசாம்னு போகலாம். இன்னும் கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுக்க போகிறோம்னா வில் ஜாக்ஸ். பட் வில் ஜாக்ஸ் கூட கம்பேர் பண்ணல பாபர் அசாம் ஒரு சேஃபான கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராது. ரிஸ்கி ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டாப்லேயே ஹாரிஸ் ராஃப், இமாது வசீம், முகமது ரிஸ்வான் சொல்லி 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. டாப்லேயே செகண்ட் போலிங் பண்ணால் ஹாரிஸ் ராஃப் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பிளேயர்ஸும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இமாது வசீம் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஓரளவுக்கு. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவர்ஸ் போல் பண்ணுறாரு. பேட்டிங்லேயும் நம்பிக்கை ஆடக்கூடிய பிளேயர் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜும் இருக்காரு. மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்வான் ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும் சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு பேஸ் டீம். ஸோ விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான், ஃபிலிப் சால்ட்னு சொல்லி 2 பிளேயர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் பாபர் அசாம், வில் ஜாக்ஸ், சைம் ஐப் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொயின் அலி, இமாது வசீம், சாம் கரன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் பிளே ஆர்ச்சர், ஹாரிஸ் ராஃப் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். கேப்டன் ஃபிலிப் சால்ட்டையும் வைஸ் கேப்டன் சைம் ஐப் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் லைன் அப் இன்னிங்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸு, செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸு, யார் கேப்டன் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டெப்த்தான ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆஃப்டர் லைன் அப் வந்து உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுப்போம். லோ பர்சன்டேஜில் யார் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுப்போம். மறக்காமல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.